இது பிறைநிலா தோன்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இன்றைய உலகத்தோட அடித்தளத்தையே வடிவமைச்ச ஒரு மாபெரும் நாகரிகத்தோட கதை. கற்காலத்திற்கு ஈரானை அனுப்பி வைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் எச்சரிக்கை விடுத்திருந்தார். We're going to bring them back to the Stone Ages where they belong. ஆனால் ஈரானோ அப்படியொன்றும் லேசுப்பட்ட நாடு கிடையாது. அதன் தொன்மை என்பது மனித நாகரிகத்தின் வரலாற்றின் ஒரு பாகமாக இருக்கின்றது. மொசப்பத்தேமிய நாகரிகம் என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதன் தோற்று வாய்களில் ஒன்றுதான் ஈரான். அப்படிப்பட்ட நாகரிகமுள்ள ஒரு நாட்டை கற்காலத்திற்கு அனுப்புவதென்பது இலகுவானது கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதி கூறியது போன்றே ஈரானினுடைய முக்கியமான வளங்களை, கேந்திர நிலையங்களை எல்லாம் அழிப்பதற்கான நடவடிக்கைகளை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார்களோ என்று ஐயம் ஏற்படுகின்றது. காரணம், அவர்களுடைய முக்கியமான ஒரு பாலத்தை எல்லாம் தகர்த்த காணொளிகள் தற்போது இணையத்திலே நாங்கள் காண கிடைக்கின்றது. ஆனால் ஈரானை பற்றி நாங்கள் அறிய அறிய அதன் சிறப்புகளை உணர உணர அது எவ்வளவு முக்கியமானது இந்த மனித குலத்திற்கு என்பது எங்களுக்கு நினைவிற்கு வருகின்றது. அதனை மேலும் மேலும் அறிய தூண்டுகின்றது. அந்த வகையிலே ஈரானுடைய நாகரிக சிறப்பு பற்றி ஒரு காணொளியை உங்களுக்கு உருவாக்கி இருக்கின்றேன், பாருங்கள். வணக்கம். வரலாற்றுல சில பக்கங்கள் எப்பவுமே ஒரு மர்மத்தோட தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பிறைநிலா தோன்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இன்றைய உலகத்தோட அடித்தளத்தையே வடிவமைச்ச ஒரு மாபெரும் நாகரிகத்தோட கதை. இதுதான் பண்டைய ஈரான். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம தினமும் நல்லது கெட்டதுன்னு பேசுறோம். சொர்க்கம் நரகம் பத்தின நம்பிக்கைகள் இருக்கு. ஏன் நாம ரொம்ப பெருமையா பேசுற மனித உரிமைகள் கூட இந்த ஐடியாஸ்லாம் நிஜமா எங்கிருந்து வந்திருக்கோம்? இதுக்கான பதில் நீங்க நினைக்கிற இடத்துல இல்லாம இருக்கலாம். ஆமா, நம்ம உலகத்தோட மிக முக்கியமான சில சிந்தனைகளோட ஆணிவேர் பலரும் பெருசா கண்டுக்காத இந்த பண்டைய நிலத்துல தான் புதைஞ்சிருக்கு. வாங்க அத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஈரானிய நாகரிகத்தோட வயசை கேட்டாலே பிரமிச்சு போயிடுவீங்க. இது வெறும் பழைய நாகரிகம் இல்ல, இது ஒரு ஆதி நாகரிகம். சொல்லப்போனா நாகரிகத்தோட விடியல் இங்கதான் ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். ஈரானிய பீடபூமியில மனுஷங்களோட கால் தடம் 1,00,000க்கும் அதிகமான வருஷங்களா பதிஞ்சிருக்கு. சும்மா நினைச்சு பாருங்க, நம்ம நாகரிகத்தோட வேர் எவ்ளோ ஆழமா போயிருக்குன்னு. இதுவே ஒரு பெரிய சாட்சி இல்லையா? இங்கதான் மனுஷ நாகரிகத்தோட முதல் அடிகள்ல சில எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. கோதுமையையும் ஆடுகளையும் முதல்ல பழக்கப்படுத்தினது இங்கதான். முதல் நகரங்கள், ஏன் முதல் எழுத்து முறைகள் கூட இங்கதான் தோன்றுச்சு. அவங்களோட கட்டிடக்கலை